ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு பூண்டு கொஞ்சம், வரமிளகாய் கொஞ்சம் இதெல்லாம் வறுத்து அப்புறம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலை மாவு, அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அப்புறம் இஞ்சி கொஞ்சம் அரைச்சினாலும் போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் இடித்து கூட போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ஃபுல்லாக அப்ளை ஆனதுக்கப்புறம் நல்லா எல்லா பக்கமும் உள்ளே நல்லா போகிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் இந்த அளவுக்கு அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அப்ளை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இது ஒரு நியர்லி ஒரு 10 ஆர் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம ஊற விட போகிறோம். ஊற விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஸ்லைஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். 2 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நம்ம இது ஒரு தோசை தவாவில் போட்டு எடுத்தோன்னா நமக்கு மசாலா பிரியாமல் வரும். பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஆயில் ஊற்றி பொரித்து எடுத்தேன். பட் எனக்கு மசாலா கொஞ்சம் பிரிஞ்சு, அதாவது ரொம்ப பிரிஞ்சுதுன்னு சொல்ல முடியல, ஆனால் கொஞ்சம் பிரிஞ்சு தான் வந்துச்சு. காமிக்கிறேன் எப்படி நான் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்துட்டேன்.